வெல்கம் டு தமிழ் மார்க்கெட் நியூஸ். நீங்கள் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் ஆஃப் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் 9th June 2025. மார்க்கெட்ஸில் நடக்கிற எல்லா ஹைலைட்ஸையும் லெஸ் தென் 5 minutesக்குள்ளே கொண்டு வர நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவும் நம்ம சேனலும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப வாலட்டிலிட்டி இல்லை, ரொம்ப ரேஞ்ச் பவுண்ட்குள்ளே தான் மார்க்கெட்ஸ் இருந்துச்சு. ஸோ இதில் ஒரு சர்ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஐடி ஸ்டாக்கோட பெர்ஃபார்மன்ஸ், நெக்ஸ்ட் என்பிஎஃப்சி ஸ்டாக்ஸோட பெர்ஃபார்மன்ஸ், அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ இதை பற்றிலாம் நம்ம பின்னாடி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஓப்பன் ஆன ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 25,160 ஓப்பன் ஆச்சு. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு ஸ்டீப் ஃபால் இருந்துச்சு. 25,077 நிஃப்டி ஃபஸ்ட்டு மேக் பண்ணலோ. ஸோ அங்கேருந்து திரும்ப கன்சாலிடேட்டாக இருந்துச்சு. த்ரூ அவுட் த டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்டர் ரேஞ்சுக்குள்ளேயே கன்சாலிடேட் ஆகி நிஃப்டி க்ளோஸ் ஆன ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 25,103 வந்து செட்டில் ஆயிருக்கு, விச் இஸ் 0.4% ஹையர். ஸோ நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய மூவ்மெண்ட் இல்லைன்னு சொல்லலாம். ஒரு ஃபஸ்ட் ஹாஃப் அன் ஹவருக்கு அப்புறம் ஒரு பெரிய மூவ்மெண்ட் இல்லை, ஒரு ஷார்ட்டர் ரேஞ்சுக்குள்ளேயே த்ரூ அவுட் த டே வந்து சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி செட்டில் ஆன ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 56,839 வந்து செட்டில் ஆயிருக்கு, விச் இஸ் 0.46% ஹையர். நெக்ஸ்ட் சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா 82,445 வந்து க்ளோஸ் ஆயிருக்கு, விச் இஸ் 0.31% ஹையர். ஸோ த்ரூ அவுட் த டே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வாலட்டிலிட்டி ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஸோ அதுதான் இந்தியா விக்ஸ்லேயே ரிஃப்ளெக்ட் ஆச்சு. ஸோ இந்தியா விக்ஸ் வந்து ஒரு 0.43% பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. பட் வாலட்டிலிட்டி பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு இன்றைக்கி இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில். ஸோ நெக்ஸ்ட் நம்ம டாப் கெய்னர்ஸ் அண்ட் லூசர்ஸ் நிஃப்டி 50 பார்த்துடலாம். டாப் கெய்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜியோ ஃபினான்ஷியல் ஒரு 3.89% ஹையர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோட்டக் மஹேந்திரா பேங்க் ஒரு 3.25% ஹையர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபினான்ஸ் ஒரு 2.69% ஹையர். ஸோ பஜாஜ் ஃபினான்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 2-3 டேஸ்க்குள்ளே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது பஜாஜ் ஃபினான்ஸில். நெக்ஸ்ட் டாப் லூசர்ஸ் பார்த்துடலாம். எட்டர்னல் ஒரு 1.86% லோவர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க் ஒரு 1.73% லோவர். நெக்ஸ்ட் டைட்டன் ஒரு 0.73% லோயர். ஸோ டாப் கெய்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எல்லாமே வந்துட்டு பேங்கிங் அண்ட் என்பிஎஃப்சி ஸ்டாக்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு ஆஃப்டர் ஆர்பிஐ நியூஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ப்ராடர் இண்டிசஸ் பார்த்துடலாம். ஸோ ப்ராடர் மார்க்கெட் இண்டிசஸ் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னு சொல்லலாம். மெயின் மார்க்கெட்ஸோட ப்ராடர் மார்க்கெட்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நிஃப்டி மிட் கேப் 100 க்ளோஸ் ஆன ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 59,674 செட்டில் இருக்குது, விச் இஸ் 1.13% ஹையர். நிஃப்டி ஸ்மால் கேப் 100 பொறுத்த வரைக்கும் 18,873 வந்து செட்டில் இருக்குது, விச் இஸ் 1.57% ஹையர். நெக்ஸ்ட் நிஃப்டி மைக்ரோ கேப் 250 பொறுத்த வரைக்கும் 23,994 வந்து செட்டில் ஆயிருக்கு, விச் இஸ் 1.38% ஹையர். ஸோ ப்ராடர் இண்டிசஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஓவர் 1% க்ளோஸ் ஆயிருக்கு. எஸ்பெஷலி ஸ்மால் கேப் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 1.57% ஹையரில் க்ளோஸ் ஆயிருக்கு, விச் இஸ் அ குட் சைன் ஃபார் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட். நெக்ஸ்ட் நம்ம செக்டாரல் இண்டிசஸ் பார்த்துடலாம். இன்றைக்கி எல்லா செக்டார்ஸுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. ஸோ நிஃப்டி ஆட்டோ பார்த்தீங்கன்னா ஒரு 0.49% ஹையர். நிஃப்டி எஃப்எம்சிஜி பார்த்தீங்கன்னா ஒரு 0.4% ஹையர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபார்மா ஒரு 0.66% ஹையர். நிஃப்டி ஐடி இன்னைக்கு சர்ப்ரைசிங்லி ஒரு 1% ஹையரில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ரியாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஆஃப்டர் 2 weeks ஆஃப் கெயின் இன்னைக்கு ஒரு ஸ்மால் ப்ராஃபிட் புக்கிங்னே சொல்லலாம், ஒரு 0.14% லோயரில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி மெட்டல் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு 0.75% ஹையரில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம கரன்சி மார்க்கெட்ஸ் பார்த்துலாம். டாலர் இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் 99 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. யூஎஸ்டி ஐஎன்ஆர் பார்த்தீங்கன்னா 85.63 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, ஸ்லைட்லி அப்ரிஷியேட் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கமாடிட்டி பொறுத்த வரைக்கும் கோல்டு பார்த்தீங்கன்னா 3,316 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பிரெண்ட் க்ரூட் பார்த்தீங்கன்னா $66.86 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்ஸ் நெக்ஸ்ட் பார்த்துடலாம். கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்லைட்லி 0.1% ஹையர் காமிச்சிக்கிட்டு இருக்கு. டவ் ஜோன்ஸ் ஃபியூச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் 0.14% ஹையர் ஓப்பனிங் காமிச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ ஓவரால் இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா என்பிஎஃப்சிஸ் அண்ட் ஐடி கம்பெனிஸ் வந்து அவுட் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. என்பிஎஃப்சிஸோட ரீசன் நமக்கு தெரியும், ஆர்பிஐயோட ரேட் கட்டோட நியூஸ் வந்து பெரிய லெவலில் இம்பாக்ட் பண்ணியிருக்கு என்பிஎஃப்சி இன்னைக்கு ரேலி ஆனதுக்கு. ஸோ அதுதான் வந்து மெயின் ரீசன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐடி ஸ்டாக்ஸுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ அது மார்க்கெட் எப்படி அது ரிஃப்ளெக்ட் பண்ண போகுதுன்றது நாளைக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் ஆஃப் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. ஸோ அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.